ஹாய் நான் அபி. வாங்க என்னோட வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். யூஸ்வலாக இருக்க மாதிரி இல்லாமல் அன்றைக்கி டே கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வெளியில் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கீழே வந்துட்டேன். அவருக்கு ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால டேப்லெட்ஸும் கொடுத்து விட்டுருந்தேன். அவர் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் போய் படுத்தேன். பட் ஆனால் எனக்கு தூக்கமே வரல. ஒரு 2-3 பாத்திரம் இருந்துச்சு, அது மட்டும் வாஷ் பண்ணலான்னு சொல்லி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் நைட்டே எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் நான், என் மாமியார், சிஸ்டர்லாம் 3 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம் நைட்டு. அப்போ சத்து மாவு போட்டு குடித்தோம். அந்த டம்ளர் தான் இருந்துச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் மேலே ரூமுக்கு வந்துட்டேன். காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு போனதுனால பெட்ஷீட்டில் எதுவும் மடிக்கல. சரி மடித்து எடுத்து வச்சுட்டு போயிடலான்னு சொல்லி தான் வந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் இப்போ கீழே போயிட்டேன்னா நைட்டு தூங்குறதுக்கு தான் மேலே வருவேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஈரோடு ஃபுல்லாமே ஷடவுன் சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் வரையும் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. எனக்கு செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஹேர்ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நானும் எல்லா ரெமடிஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஹேர்ஃபால் அதிகமாக தான் இருக்குது. கீழே போனோடனே சிஸ்டர்லாம் டீ கொடுத்தாங்க. அதை அப்படியே குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சமைக்கலான்னு வந்துட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி உப்புமா தான். எனக்கு இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்கும். நைட்டே ஒரு 3 இட்லி இதுக்காகவே எடுத்து வச்சுட்டேன். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு சூடாக சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் த ரூக்கிங்கிற சீரியஸ் தான் இப்போ கரண்ட்டாக நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ நாள் அமேசான் ப்ரைமில் தான் இருந்துச்சு. ஒரு 2-3 நாளாகவே நானும் என்னோட சிஸ்டர்லாவும் குலோப் ஜாமுன் செய்யலாம்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் ஆனால் டைமே கிடைக்கல. சரி இன்றைக்கி வீக் ஆஃப் தானே, இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் செய்ய ஆரம்பித்தோம். அப்படியே சைடில் பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். எந்த ஒர்க்காக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து தான் செய்வோம். எங்கள் 2 பேர்த்துக்கும் பெருசாக ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம் எப்பயும். இந்த பால்ஸ் எல்லாம் உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே எங்கள் மாமியார் ஒரு மாதுளம்பழம் கொடுத்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே திரும்ப வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த பால்ஸ் எல்லாம் பொரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு நான் மாவை ஒழுங்காகவே பிசையலன்னு சொல்லிட்டு. ஏன்னா பால்ஸ் வந்து எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனேயுமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி குலோப் ஜாமுன் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக தானே இருக்கும்னு அப்படியே விட்டுட்டோம். என் பேபி ஷவருக்கு அவங்க கொஞ்சம் ஆக்சசரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க மீஷோவில் வாங்கலான்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு ப்ரைடல் ஜுவல்லரி செட் ஹால் வீடியோ எடுத்திருந்தோம் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பண்ணி முடிக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப பசி வேறு, அதனால கடையிலே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். பாய் கடையில் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்ட் இருந்தால் யூஸ்வலாக கடையில் சாப்பிட விட மாட்டாங்க. அன்றைக்கி இல்லாததுனால கடையில் வாங்கிக்கிட்டோம். ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரையும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட பெரியம்மா வந்திருந்தாங்க. கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. என் பேபி ஷவருக்கு எது கட்டலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே சத்து மாவு போட்டு குடிச்சிட்டு, யூஸ்வலாக எங்கள் வீட்டில் டீ டைம் வந்து 1/2 hourலேருந்து 45 minutes ஆயிரும். செம்ம ரிலாக்ஸிங்காக எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இதெல்லாம் பேசி முடிக்கவே மணி 7 ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் டின்னருக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க. அதனால அவசரமாக வந்து புதினா மல்லித்தலை போட்ட சட்னி தான் அரைச்சிட்டு நான் எனக்கு பணியாரம் ஊற்றி அப்படியே சீரீஸ் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து பாத்திரம்லாம் நிறையா வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால அப்படியே சைடில் சரவணன் டி கோட்ஸ் வீடியோ வந்து லேப்டாப்பில் போட்டு விட்டுட்டு எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பாத்திரம் வாஷ் பண்ணோடனே ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஹஸ்பண்ட் அம்மா வீட்டு வழியாக வந்தனால அம்மா கடையிலேருந்து நிறைய காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அம்மா வீட்டில் வாழை மரம் இருக்குது. அப்படியே ஒரு ஃபுல் வாழைத்தாரை அப்படியே கட் பண்ணாமல் கொடுத்து விட்டுருந்தாங்க. ரஸ்தாலின்னு நினைக்கிறேன். இப்படி தான் என்னோடய வீக்கெண்ட் போச்சு. உங்கள் வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.